என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல் ஹவுஸ் நான் எப்படி டீக்ளட்டர் பண்றேன், தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் நான் எப்படி தூக்கி போடுறேன் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஜெயா அப்படிங்கிற சிஸ்டர் ரொம்ப நாளா இந்த வீடியோ கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவ பார்க்கறது மட்டும் இல்லாம, கண்டிப்பா ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபும் இத வீட்ல ஃபாலோ பண்ணணுங்க. உங்க வீடு எப்பவுமே சுத்தமா, ஆர்கனைஸ்டா இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப மெஸ்ஸியா இல்லாம, மினிமலிஸ்ட்டா திங்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இத நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். சுகன்யா செந்தில் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் நேத்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 27ஆம் தேதி பிள்ளையார் பண்டிகை அன்னைக்கு எனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. கண்டிப்பா உங்களோட விஷ் எனக்கு வேணும். எனக்கு விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுகன்யா சிஸ்டர், உங்களுக்கு என்னோட திருமண நாள் வாழ்த்துக்கள். உங்க குடும்பத்தோட எப்பவும் ஆரோக்கியமா, சந்தோஷமா இருக்கணும்னு நான் உங்கள வாழ்த்துறேன். சரி வாங்க, இதுக்கு மேல உங்கள நான் போர் அடிக்க விரும்பல. நம்ம வீடியோ பார்க்கலாம். டீக்ளட்டர் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்கிற வேஸ்டான பேக் இந்த மாதிரி ஒரு 3 எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 தான் எடுத்திருக்கேன். ஒரு பேக் குப்பையில போடுற திங்ஸ் எல்லாம் போடுறதுக்காகவும், இன்னொன்னு பேப்பர் கடைக்காக போடுறதுக்காகவும். இந்த திங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, யாருக்காச்சும் குடுத்தா யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதெல்லாம் போடுறதுக்காக ஒரு பேக்கும். நான் நியூஸ் பேப்பர தவிர மத்த திங்ஸ் எல்லாத்தையுமே நான் டஸ்ட்பின் போடுறவருக்கு தான் போடுவேன். ஏதாவது நமக்கு சின்ன சின்ன வேலை இருந்தா கூட செஞ்சு குடுப்பாரு. அதனால தான் அவருக்கு அது எல்லாத்தையுமே அப்படியே போட்டுடுறேன். வார்ட்ரோப்ல துணி மடிச்சு வைக்கும்போதே நெறைய அத கிளீன் பண்ணிடுவேன். ஆனா, இந்த மாதிரி ட்ராயர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணவே முடியறதில்ல. லாஸ்ட்டா இருக்கிற ட்ராயர் 3 மாசத்துக்கு முன்னாடி நான் கிளீன் பண்ணது. அப்ப என்னென்னலாம் தேவைப்படும்னு வச்சேனோ, அது எல்லாமே அப்படியே இருக்கு. இப்ப இத ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 4 வருஷமா இந்த ஃபோன அப்படியே தான் வச்சிருக்கேன். ஒரு நாளும் யூஸ் ஆனதும் இல்ல, தூக்கி போடுறதுக்கும் விட்டதில்ல. வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொன்னா தானே, தெரியாமலே இத தூக்கி போட போறேன். அடுத்ததா இந்த பவுச்ல என் பொண்ணு வாங்குன மெடல்ஸ் எல்லாமே இருக்கு. இத ஒண்ணும் பண்ண முடியாது. பியூட்டிஷியன் கிளாஸுக்காக போன புக்கும், அதே மாதிரி ஒரு டைரியும் வச்சிருந்தேன். இப்போ YouTubeல வீடியோ போடுறதுனால என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தோணுதோ, அதெல்லாம் எழுதி வைக்கிறதுக்காக இந்த டைரி இப்ப யூஸ் ஆகும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் பிரஷ்ஷு. இது ரொம்ப நாளா வச்சிருக்கேன். எப்பவாச்சும் யூஸ் ஆகுன்னு. ஆனா, ஒரு நாளும் யூஸ் ஆனதில்ல. அடுத்ததா வாட்டர் பெயிண்ட். 3 மாசத்துக்கு முன்னாடி இதுல காயாம தான் இருந்துச்சு. ஆனா, இப்ப ஓப்பன் பண்ணி பார்த்தா மொத்தமே காஞ்சு போயிருந்தது. இது எல்லாமே வேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் குப்பையில தான் போடணும். டீக்ளட்டர் அடிக்கடி பண்ணணும்னு நெனச்சா, நம்ம பசங்க ரூம்ல தாங்க பண்ணணும். அவங்க ரூம்ல தான் நமக்கு ஏ டூ இசட் வேஸ்ட்டான திங்ஸே நெறைய கிடைக்கும். இந்த பாக்ஸ்ல நெறைய ஸ்கெட்ச் பென் இருந்தது. இது எல்லாத்தையும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு குடுத்துற போறேன். இதுலயும் பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் தான் இருக்கும். இது என் பையன் யூஸ் பண்ணது. பெயிண்ட் ரொம்ப காஸ்ட்லிங்கிறதுனால அப்படியே வச்சிருக்கேன். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இத வச்சுட்டு இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஜாமெட்ரி பாக்ஸ் இதுவும் யாருக்குன்னா பிள்ளைங்களுக்கு குடுத்துற போறேன். மாசத்துக்கு ஒரு முறையோ, இல்ல 3 மாசத்துக்கு ஒரு முறையோ நாம இந்த மாதிரி பண்ணா தான் வீடு வீடா இருக்குங்க. இப்ப இதுல என்னென்ன தேவைப்படுமோ அத மட்டும் வச்சுட்டு, மத்ததெல்லாம் அந்தந்த பேக்ல போட்டுற போறேன். நீங்க உங்க கிட்ஸ் ரூம்ல நீங்க கிளீன் பண்ணணும்னு நெனச்சா, பழைய ஷார்ப்னரு, பென்சிலு, அதே மாதிரி கிரையான்ஸு, எழுதி முடிச்ச நோட் புக்கு, பழைய பென்சில் பாக்ஸு, பழைய பவுச்சு இதெல்லாம் பார்த்து பார்த்து 3 மாசத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க. இப்ப இந்த ட்ராயர்ல நான் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இதுல திங்ஸ் இருந்தது, இப்ப பாருங்க இதுல எந்த அளவுக்கு காலியா இடம் இருக்கு. அடுத்ததா இன்னொரு ட்ராயர் நான் ஓப்பன் பண்றேன். இந்த ட்ராயர்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் அவளுக்கு கிஃப்ட் குடுக்குறாங்களோ, அதெல்லாம் மெமரிக்காக அப்படியே வச்சுட்டுருப்பா. இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது ஒவ்வொன்னும் அவளுக்கு புரிய வச்சு சிலதெல்லாம் நான் எடுத்து போட்டுருவேன். கிஃப்ட் குடுத்த பாக்ஸ கூட அப்படியே மெமரிக்காக வச்சிருக்கா. இந்த பாக்ஸ்ல பாருங்க, இவ்ளோ ராக்கி கயிறு வச்சிருக்கா. அவளுக்கு யார் யாரெல்லாம் கட்டுனாங்களோ, அவங்க மெமரிக்காகவே இதெல்லாம் அப்படியே வச்சிருக்கா. இதுல இருக்கிற பேட் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ப்ரால வர்ற பேடுங்க. நம்ம ஏதாவது பேட் வச்ச ப்ளவுஸ் தச்சா கூட யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே அப்படியே வச்சிருக்கேன். பேட் தவிர மத்த எல்லா திங்ஸும் நான் கீழ இருக்கிற ட்ராயர்ல வச்சுட்டு, இந்த ட்ராயர நான் காலியா வச்சுக்க போறேன். அடுத்ததா மேல இருக்கிற ட்ராயர்ல இன்னர்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. குட்டி குட்டியா இருக்கிற துணிங்கள்லாம் வைக்கிறதுக்காகவே நான் இந்த மாதிரி ட்ராயர்ஸ் நெறைய பண்ணேன். ரொம்ப சின்ன சின்னதா இருக்கிற கிராப் டாப் எல்லாமே எல்லா துணிகளோட மடிச்சு வைக்கும்போது தேடுறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு இந்த மாதிரி ட்ராயர்ல வச்சிருந்தேன். கிராப் டாப் எல்லாத்தையும் கீழ இருக்கிற ட்ராயர்ல வச்சுட்டு, இந்த ட்ராயர்ல வெறும் இன்னர் மட்டும் வைக்க போறேன். சில ஸ்போர்ட்ஸ் ப்ராலாம் வாங்கிட்டு ஒரு டைம் கூட யூஸ் பண்ணல. அப்படியே புதுசா இருக்கு. டைட்டாவும் ஆயிடுச்சு. இதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதே மாதிரி பழசான இன்னரும் இதுலருந்து நான் எடுத்துட்டேன். இதுல எனக்கு அந்த அளவுக்கு தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஏன்னா, இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி போடும்போதே தெரியும். எது எது பழசா இருக்கோ, அப்பவே இதெல்லாம் எடுத்து போட்டுருவேன். நீங்க புதுசா வீடு கட்டி வார்ட்ரோப் பண்ணீங்கன்னா, உங்களோட கிட்ஸ் ரூமுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ராயர் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஒவ்வொரு திங்ஸும் ஒரு ஒரு ட்ராயர்ல வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும்.
குட்டி, குட்டி துணியெல்லாம் நம்ம வார்ட்ரோப்ல மடிச்சு வைக்கும்போது, வார்ட்ரோப் பார்க்கறதுக்கே ரொம்ப மெஸ்ஸியா தெரியும். பெரிய ட்ரெஸ் எல்லாம் வார்ட்ரோப்ல வச்சுட்டு, இந்த மாதிரி சின்ன திங்ஸ் எல்லாம் ட்ராயர்ல வைக்கும்போது, வார்ட்ரோப் பார்க்கவே ரொம்ப நீட்டா தெரியும். நான் சின்ன கவரா தான் கொண்டு வந்தேன். ஆனா, இந்த ரூம்லயே எனக்கு இந்த கவர் ஃபுல் ஆயிடுச்சு. இதுல தேவையில்லாத திங்ஸ மட்டும் எடுத்துக்கிட்டு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக குடுக்க போற கிரையான்ஸு, பென்சிலு இது எல்லாத்தையுமே நான் எடுத்து தனியா வச்சுட்டேன். இன்னும் கிளீன் பண்றதுக்கு நெறைய ரூம் இருக்கு இல்லையா? அதனால நான் ஒரு பெரிய கவரா நான் எடுத்துக்கிட்டேன். இன்னும் இதே ரூம்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. அதே மாதிரி ஸ்டடி டேபிளும் இருக்கு. அதையும் இப்ப நான் கிளீன் பண்றேன். ட்ரெஸ்ஸிங் டேபிளையும், ஸ்டடி டேபிளையும் நான் டெய்லி வீடு கூட்டி துடைக்கும்போதே, இதுல இருக்கிற வேஸ்ட்டான திங்ஸ் எல்லாமே எடுத்து போட்டுருவேன். அதனால எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல அந்த அளவுக்கு வேலை இல்லைங்க. பழைய ஸ்பெக்ஸ் ஒண்ணு இருந்தது. அத நான் எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தலைக்கு யூஸ் பண்ற ஏர்போ 2 இருந்தது. இதையும் நான் எடுத்து போட்டுர்றேன். சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிருக்கான். இத மட்டும் நான் எடுத்து போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். டாய்ஸ் ஏதாவது குப்பையில போட்டா கூட, அது ரொம்ப பாவம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றா. என் பொண்ணோட ரூம்ல இருக்கிற டாய்ஸ் எல்லாம் தூக்கி போடணும்னா, அவள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் அத எடுத்து போட வேண்டியதா வரும். பாருங்க, அவளுக்கு பயந்துகிட்டு இருந்த டாய்ஸ் எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டேன். ஸ்டடி டேபிள்னு பார்த்தீங்கன்னா, இதுல எனக்கு எதுவுமே வேஸ்ட்டான திங்ஸ் எதுவும் கிடைக்கல. ஒரே ஒரு எழுதாத பென்னு மட்டும் இதுல இருந்தது. ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீட்ல இருக்கிற தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் நான் எப்படி தூக்கி போடுறேன் அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோவா நான் போட்டிருக்கேன். அதுல எவ்ளோ எழுதாத பென்னு, காஸ்மெட்டிக்ஸு, பேப்பர்ஸு இதெல்லாம் எடுத்து போட்டிருப்பேன். நீங்களே பாருங்க. அவ்வளோதான் இந்த ரூம நான் இப்ப கிளீன் பண்ணிட்டேன். நம்ம அடுத்த ரூமுக்கு போலாமா? வாங்க போலாம். இப்ப என் பையன் ரூம்ல இருக்கிற ஒரு ட்ராயர தான் நான் கிளீன் பண்ண போறேன். இந்த ட்ராயர்ல எல்லாமே ஸ்டேஷனரி ஐட்டம் தான். ஸ்டேப்லர் பின்னு, அதே மாதிரி ஸ்டேப்லரு, டார்ச் லைட்டு, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கிற பேட்டரி, கிஃப்ட் கவரு இதெல்லாமே இருந்தது. இதுல எது தேவை, எது தேவையில்ல அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு எடுக்க போறேன். வீட்ட சுத்தி சுத்தி எவ்வளவுதான் கிளீன் பண்ணி வச்சாலும், ஒரே மாசத்துக்குள்ள மறுபடியும் இந்த ட்ராயர் இப்படிதாங்க இருக்க போகுது. இதே இடத்துல வச்சு இத கிளீன் பண்ண முடியாது. அதனால பெட் மேல ஒரு கிளாத்த போட்டுட்டு, அதுக்கு மேல இதெல்லாம் எடுத்து வச்சு நான் கிளீன் பண்ண போறேன். இதுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. செல்லோ டேப் எல்லாம் ஒரு பாக்ஸ்லயும், அதே மாதிரி பஞ்ச் பண்றது, ஸ்டேப்லர் பின்னு இதெல்லாம் ஒரு பாக்ஸ்லயும் நான் தனித்தனியா எடுத்து வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா இருந்த பேட்டரியும் ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டேன். இன்னும் டிவி யூனிட்ல நெறைய செல்லோ டேப் எல்லாம் இருக்கு. வீட்ல டீக்ளட்டர் பண்ண முடியாத திங்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுதாங்க. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வீட்ல இருக்கிற ஜென்ஸுங்க பண்ணிட்டாலே நமக்கு இந்த வேலைலாம் கம்மியாகும். வாங்கி வாங்கி வீட்ல குப்பை சேர்ப்பாங்களே தவிர, ஆனா இதெல்லாம் கிளீன் பண்ணவே மாட்டாங்க. கை வலிக்காக சுத்துற இந்த ஆரஞ்சு கலர் பேண்டு ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம அப்படியே இருந்தது. இதையும் வேணான்னு நான் எடுத்து போட்டுட்டேன். வார்ட்ரோப், கிச்சனு இதெல்லாம் கூட கிளீன் பண்ணிடலாம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் கிளீன் பண்றதுக்குள்ள நமக்கு தலையே பிச்சுக்கும். இன்னைக்கு கிளீன் பண்ணதுல என் பொண்ணோட புக்ஸ் எதுவுமே நான் கிளீன் பண்ணல. பழைய புக்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்றதுக்காக அப்படியே வச்சிருப்பா. அதனால நான் அத டச் பண்ணவே இல்ல. வார்ட்ரோப் பண்ணும்போதே ஒவ்வொரு திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ட்ராயரா நான் பண்ணிட்டேன். அதனால எனக்கு இதெல்லாம் வைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திங்ஸா கிளீன் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் இப்ப கிளீன் பண்ணிட்டேன். இப்ப இதுல நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணப்போ முன்ன இருந்த ட்ராயருக்கும், இப்ப இருக்கிற ட்ராயருக்கும் பாருங்க எவ்ளோ வித்தியாசம் இருக்கும். கிஃப்ட் கவர் பாருங்க, மார்க்கெட் போறப்போ ஒரேடியா 100 கவர் வாங்கி வச்சுருவேன். இப்படி வாங்கி வைக்கிறதுனால அடிக்கடி நம்ம கடைக்கு போகணுன்ற அவசியமே இருக்கிறது இல்லைங்க. இதையெல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்காக நான் எதுவுமே புதுசா பாக்ஸ் எல்லாம் வாங்கல. வீட்ல மூடி இல்லாத பாக்ஸுங்க நெறைய இருக்கும். அந்த மாதிரி பாக்ஸ்ல தான் இது எல்லாத்தையுமே நான் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ட்ராயருக்கு பக்கத்துல இருக்கிற வார்ட்ரோப இப்ப நான் ஓப்பன் பண்றேன். கீழ பெட்ஷீட்ஸ் இருக்கு, காலேஜ் போற பேக் இருக்கு. வார்ட்ரோப்ல மேல டைட்டா இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஆசிரமத்துக்கு குடுக்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஒயிட் கலர் ட்ரேல சின்ன சின்ன பர்ஸு, அதே மாதிரி சின்ன சின்ன ஹேண்ட் பேக்ஸும் இருக்கு. என் பையன் ஆஃபீஸ்க்கு போடுற பேண்ட், அதே மாதிரி புக்ஸ் இதெல்லாமே இந்த கப்போர்ட்ல இருக்கு. எப்பவுமே ட்ரெஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது, நான் இந்த மாதிரி தான் திருப்பி வைப்பேன். இந்த இடத்துல இப்படி வைக்க இடம் இல்லங்கிறதுனால நான் இப்படியே வச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணாத குஷன் கவர் சிலது இருந்தது. அதையும் நான் இப்ப இதுல இருந்து எடுத்துற போறேன். நீங்க பெட்ஷீட்ஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்ணும்போது, ரொம்ப பழசான, வெளுத்து போன பெட்ஷீட்ஸ் எல்லாமே கிச்சன்ல கை துடைக்கிறதுக்கும், அதே மாதிரி ஏதாவது கீழ சிந்துனா அத தொடச்சு போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4, 5 வருஷமா ஒரு ஹேண்ட்பேக்குக்கு ஜிப்பு தைக்கணும்னு அப்படியே வச்சிருந்தேன். ஒரு 4, 5 கடையில குடுத்து பார்த்துட்டேன். யாருமே இதுக்கு ஜிப்பு தைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த பேக்க நான் சும்மா வச்சிருக்கிறத விட தூக்கி போடுறது தாங்க மேலு. என்னோட வார்ட்ரோப்ல நெறைய சென்டிமென்ட்டான திங்ஸ் எல்லாம் நெறைய வச்சிருந்தேன். எவ்வளோ நாளைக்கு வச்சிருந்தாலும், ஒரு நாளும் அத எடுத்து பார்த்த நாள் கிடையாது.
அதே மாதிரி யூஸ் பண்ணதும் கிடையாது. இப்படி வச்சு வச்சியே நான் நெறைய திங்ஸ நான் தூக்கி போட்டுருக்கேன். இந்த ரூம்ல டீக்ளட்டர் பண்ண வேண்டிய திங்ஸ் இவ்ளோ தாங்க இருந்துச்சு. அடுத்ததா கிச்சனுக்கு பின்னாடி இருக்கிற யூட்டிலிட்டில கார் கிளீன் பண்ற 3 பிரஷ் இருந்தது. புதுசா வாங்குறப்ப ஒரு 2 டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இத திரும்பி கூட பார்க்கல. இதோட பேரு கூட எனக்கு தெரியல. எவ்வளோ நாளைக்கு தான் இத யூஸ் பண்ணுவாங்கன்னு நானும் வச்சுட்டு இருக்கிறது. அவங்களுக்கு தெரிஞ்சா தானே இதெல்லாமே நம்மள தூக்கி போட விட மாட்டாங்க. தெரியாமலே இத தூக்கி போட்டுற வேண்டியது தான். வீடு துடைக்கிற 2 மாப்பும் பழசு இருந்தது. இதையும் நான் எடுத்துட்டேன். உங்க வீட்ல நீங்க டீக்ளட்டர் பண்ணும்போது பழைய தொடப்பம், பழைய மாப்பு, அதே மாதிரி கால் துடைக்கிற மேட், பழைய செருப்பு இதெல்லாம் பார்த்து பார்த்து அப்பப்ப டீக்ளட்டர் பண்ணிடுங்க. இப்ப இதெல்லாம் எடுத்த பிறகு இந்த இடம் எவ்ளோ கிளீனா தெரியுது பாருங்க. கடைசியா என்னோட பெட்ரூமுக்கு தான் நான் போகப் போறேன். ஆனா சில திங்ஸ நான் எடுத்து வச்சிருப்பேன். நமக்கு தாம்பூலம் குடுக்கும்போது வச்சு குடுப்பாங்க பாருங்க ப்ளவுஸ் பீஸு, இது டைட்டா இருக்கிற ப்ளவுஸு இதெல்லாமே நான் தனியா எடுத்து வச்சிருந்தேன். இது எல்லாத்தையும் எடுத்து தனியா ஒரு பேக்ல வைக்க போறேன். ஏன்னா, இதெல்லாம் ஊருக்கு கொண்டு போனேன்னு வச்சுக்கோங்க. அங்க யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த ப்ளவுஸ் பீஸ் எல்லாமே அம்மா அவங்களுக்கு குடுத்துருவாங்க. இந்த மாதிரி யூஸ் ஆகாத திங்ஸ் எல்லாம் தாம்பூலத்துல வச்சு குடுக்கறத விட, யூஸ் ஆகுற திங்ஸ் ஏதாவது குடுத்தா நம்மளுக்கும் நல்லா இருக்கும். பாருங்க டைட்டான ப்ளவுஸு, அதே மாதிரி யூஸ் பண்ண முடியாத ப்ளவுஸ் பீஸு இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். எவ்ளோ இருக்குன்னு நீங்களே பாருங்க. ஆல்மோஸ்ட் வீட்ல இருக்கிற எல்லா திங்ஸுமே நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். இந்த கொஞ்சம் இடத்துல பண்ணதே எனக்கு எவ்ளோ திங்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்க. நான் ஒரு நாள் பண்ண டீக்ளட்டர்லயே எனக்கு இவ்ளோ வேஸ்ட்டான திங்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் 3 மாசத்துக்கு ஒரு முறை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்படி பண்ணாம விட்டுட்டா என் வீடு எந்த அளவுக்கு குப்பை மேடா இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபும் கண்டிப்பா அவங்கவங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு டீக்ளட்டர் 3 மாசத்துக்கு ஒரு முறையாச்சும் கண்டிப்பா பண்ணணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனோ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. புலியர் பண்டிகைக்கு வீட்ல நெறைய வேலை இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பாய் செல்லங்களா.